விராட் கோலியோட ஒரு அருமையான ஒரு 100ஆல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேகேஆரோட அந்த ஒரு தொடர் வெற்றிக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆர்சிபின்னு இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வெற்றிய வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ண ஆர்சிபி முதல்ல நாங்க வந்து பவுல் பண்றோம் அப்படி ஒரு டிசிஷன எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச கேகேஆர் அணிக்கு ஆரம்பமும் ஒரு சிறப்பா இருந்தது. ரஹானே அண்ட் ஃபில் ஆலன் 2 பேரும் சூப்பரா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ளஸ் நல்ல ஒரு அதிரடியான பவுண்டரி 6ன்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா அது ரொம்ப நேரம் நிலைக்கல. புவனேஸ்வர் குமார், ஃபில் ஆலனோட விக்கெட் எடுத்தாரு. ப்ளஸ் அதுக்கப்புறம் ஹேசல்வுட் வந்து ரஹானோட விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிரேக் த்ரூங்கிறது கொஞ்ச நேரத்திலேயே வந்து குடுத்தாங்க கேகேஆர் அணிக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறது உருவானுச்சு. கேமரன் கிரீன் அண்ட் ரகுவன்சி இவங்க 2 பேரும் சேர்ந்து கேகேஆருக்கு ஒரு நம்பிக்கை அளிக்க வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் போர்ட வந்து உயர்த்தினாங்க. கேமரன் கிரீன் ஒரு கட்டத்துல அவரோட விக்கெட் வந்து இழந்தாரு. ப்ளஸ் அதுக்கப்புறம் ரிங்கு சிங் அண்ட் ரகுவன்சி இவங்க 2 பேர்த்தோட ஒரு அருமையான ஒரு அதிரடியால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேகேஆர் அணி 20 ஓவருக்கு 192 ரன் அடிச்சாங்க. 4 விக்கெட் மட்டும் இழந்திருந்தாங்க. அதுல ரகுவன்சி இன்னைக்கு ஒரு அருமையான ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணியிருந்தாரு. ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் கடைசியில அதிரடி ஆடி ஒரு 49 ரன் சேர்த்தாருங்க. ஓகே. 193 அப்படிங்கிற வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்ச ஆர்சிபி அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் சூப்பரா இருந்தது. எஸ்பெஷலி அவங்களோட அதிரடி ஓப்பனரான ஜேக்கப் பத்தல், விராட் கோலி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அதிரடிய வந்து காமிச்சாங்க. இவங்களோட அதிரடிய பார்க்கும்போது என்னைய இப்படி அடிக்கிறாங்களா அப்படின்ட்டு இருக்கும்போது, அந்த கட்டத்துல ஜேக்கப் பத்தலோட விக்கெட்ட வந்து இழக்கிறாங்க. ப்ளஸ் ஆர்சிபி அணி. அதுக்கப்புறம் டேவிட் படிக்கல் ஒரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வராரு. ப்ளஸ் இம்பாக்ட் பிளேயரா வந்து ஒரு இம்பாக்ட்ங்கிறத பயங்கரமா கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வந்தவனே உள்ள வந்ததுலேருந்தே ஒரு அதிரடி காமிச்சனால பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் போர்டோட எங்கேயோ கொண்டு போக ஆரம்பிச்சாரு. அவருக்கு பக்கபலமா விராட் கோலி நானும் அடிப்பேன்னு 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி சும்மா வெளு வெளு வெளுன்னு உரிக்க ஆரம்பிச்சாங்க கேகேஆரோட பவுலிங் யூனிட்ட. அப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கலோட விக்கெட் வந்து எடுக்கப்படுது. மத்த பேட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி கொடுத்த ரஜத் பட்டிதாரா இருக்கட்டும், சர்மாவா இருக்கட்டும், ப்ளஸ் டிம் டேவிடா இருக்கட்டும், வந்தவங்க எல்லாம் வந்து சொற்ப ரன்ல விக்கெட் வந்து இழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நங்கூர மாரி நிலைச்சு நின்னாரு விராட் கோலி. அவரு இன்னைக்கு வந்து தன்னோட 100 ஒரு அருமையான ஒரு 100 இன்னைக்கு வந்து பதிவு பண்ணாரு. வெறும் 60 பால் புடிச்சு 11 பவுண்டரி 3 6ன்னு ஒரு அருமையான 100 மட்டும் பதிவு பண்ணது மட்டும் இல்லாம, இன்னைக்கு அழகான 19 புள்ளி 1 பால்ல இந்த ஸ்கோர் வந்து சேஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கிறாரு. அழகா அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணது மட்டும் இல்லாம, இன்னைக்கு ஆர்சிபின்னு ஒரு அருமையான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றியின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்சிபி அணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல பக்காவா நம்பர் 1 பொசிஷன்ல போய் உட்காந்துருக்காங்க 16 பாயிண்டோட. இன்னைக்கு ஆர்சிபி ஒருமையான வெற்றியை பதிவு பண்ணது மட்டும் இல்லாம, கேகேஆர் தொடர்ந்து 4 மேட்ச் கண்டினியூவா வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அவங்களோட தொடர் வெற்றிக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து வச்சிருக்காங்க ஆர்சிபி அணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிபியோட இன்னைக்கு வெற்றிக்கு முக்கியமான காரணமா இருந்தது விராட் கோலி. நம்ம வந்து சொல்லி ஆகணும். விராட் கோலி அருமையான 100 மட்டும் இன்னைக்கு வந்து பதிவு பண்ணலன்னா, இன்னைக்கு ஆர்சிபி அணி ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே.